السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي هدانا لهذا نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمد عبده ورسوله ما بعد. فقد قال الله تبارك وتعالى في محكم تنزيله في الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين صدق الله العلي العظيم وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاكرين والشاهدين والحمد لله رب العالمين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني ويفقهوا قولي ربي زدني علما ورزقني فهما. اللهم صل على سيدنا محمد طب القلوب دوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وبارك وسلم عليه. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவருடைய ஸலாத்தும் ஸலாமும் கருணையும் ஈடேற்றமும் நமது நாயகம் நற்குணத்தின் தாயகம் நபிகளங்கள் பெருமானார் ரசூலே அக்ரம் தாஜிதாரே மதீனா சர்வரே காயினார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய தோழர்கள் குடும்பத்தினர்கள் சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் ஷுஹதாக்கள் அவுலியாக்கள் குறிப்பாக மூமின்களான முஸ்லிம்களான நாம் அனைவர் மீதும் இன்றும் இனி என்றும் நின்று நிலவட்டுமாக. சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய தினம் ஒரு அருமையான ஒரு நாளிலே அல்லாஹ் நம்மை ஒன்று கூட செய்திருக்கிறார். எம்பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அல் ஜும்அத்து ஈதுன் லில் முஃமினீன். வெள்ளிக்கிழமை இருக்கிறதே அது மூமின்களுக்கு பெருநாள் என்று சொல்வார்கள். ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒரு நாள் குறிப்பாக்கப்பட்டது. ஹசரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சனிக்கிழமை விசேஷமான நாளாக தரப்பட்டது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை விசேஷமான நாளாக தரப்பட்டது. என் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தினருக்கு வெள்ளிக்கிழமை விசேஷமான நாளாக தரப்பட்டிருக்கிறது. எனவேதான் இந்த வெள்ளிக்கிழமை ஜுமாவுடைய நாளில் நீங்கள் ஒன்று கூடி தொழுகின்ற பொழுது அல்லாஹ்வினிடத்தில் இன்னைக்கு நீங்கள் கேட்கின்ற துஆக்கள் அங்கீகரிக்கப்படும் என்பதாக சொன்னார்கள். வியாழக்கிழமை அசர்ல இருந்து வெள்ளிக்கிழமை மகரிப் வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கிறது. அந்த நேரத்தில் நீங்கள் கேட்கின்ற துஆக்கள் கபூலாகும். அது எந்த நேரம்னு தெரியாதனால எல்லா நேரமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நீங்கள் ஸலவாத்தை அதிகப்படுத்துங்கள். ஸலவாத்தை அதிகப்படுத்தினால் நாம் ஸலவாத் சொல்லிக் கொண்டே இருக்கிற இந்த வியாழக்கிழமை சாயந்தரத்திலிருந்து வெள்ளிக்கிழமை சாயந்தரம் வரைக்கும் நாம் ஸலவாத் சொல்லக்கூடிய நாள் அல்லாஹ்வுடைய துஆ கபூல் ஆகிற நாளோடு நேர்பட்டு விட்டால் அல்லாஹ் நம்முடைய துஆக்களை எல்லாம் என்ன செஞ்சிருவான், கபூல் செஞ்சிருவான். அப்படிப்பட்ட விசேஷமான நாள் இந்த வெள்ளிக்கிழமையை பற்றி திருக்குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்லுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹி வதருல் பை. வெள்ளிக்கிழமை தொழுகைக்காக வேண்டி உங்களை அழைக்கப்பட்டு விட்டார். அந்த நாளில் நீங்க என்ன செய்யுங்க, உங்களுடைய வியாபாரங்களை எல்லாம் இழுத்து நிறுத்திட்டு தொழுகையின் பக்கம் வந்துருங்கன்னு எல்லாம் சொல்றான். அப்ப வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகைக்கு பிறகு பாங்கு சொல்லப்பட்டதற்கு பிறகு செய்யக்கூடிய வியாபாரம் ஹராம் என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுகிறார். இதே மாதிரிதான்
மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல சனிக்கிழமை அவர்களுக்கு தொழுகை மிக விசேஷ தொழுகையாக ஆக்கப்பட்டது. அவர்களுடைய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்துல முக்கியமான தொழில் இல்லைன்னு சொன்னா மீன் பிடிக்கிற தொழில். அப்ப சனிக்கிழமை நாள்ல வேணும் என்ற சோதனைக்காக வேண்டி சனிக்கிழமை அன்னைக்கு மட்டும் கடல்ல மீன் அதிகமா இருக்கும். அப்ப அவங்களுக்கு உள்ளத்துல ஒரு யோசனை வந்துச்சு, சனிக்கிழமை தொழுகையை விட்டுட்டு மீன் பிடிக்க போனா மீன் நிறைய கிடைக்குமே. அப்புறம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுகையை பற்றி, அந்த விசேஷ தொழுகையை பற்றி அவர்கள் சொன்னதுனால அவன் ஒரு ஐடியா பண்ணான். மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல அவன் ஒரு ஐடியா பண்ணான். என்னன்னு சொன்னா, தொழுகைக்கு வர்றதுக்கு முன்னாடி கடற்கரை ஓரத்துல சின்ன சின்ன குழிகளை ஏற்படுத்தி வச்சு என்ன செய்யறது, அந்த குழியில மீன் இதெல்லாம் விழுந்ததுக்கு அப்புறம் தொழுதுட்டு போய் அந்த மீனை பிடிக்கிறது. தொழுகையும் கிடைச்சு போயிரும், மீனும் கிடைச்சு போயிருங்கிற மாதிரி அவன் யோசிச்சான். அல்லாஹ் சொன்னா, நீங்க தொழுகைக்காக வேண்டி வர்றதுக்கு முன்னாடி இந்த மீனுக்காண்டி குழியை பறிச்சு வச்சுட்டு இங்க உட்கார்ந்துருந்தீங்கன்னு சொன்னா உங்க சிந்தனை எங்க இருக்கும்? சிந்தனை பூரா எங்க இருக்கு? ஆஹா மீன் விழுந்துச்சா விழுகலையா அப்படின்னு இருக்கும். தொழுகை முடிஞ்ச உடனே நேரா போய் பிடிக்கிற. அப்ப தொழுகைக்குரிய நேரத்தில் நீங்கள் வியாபார சிந்தனையில இருந்தால் தொழுகையின் நேரத்தில் செய்யப்பட்ட அந்த செயல் தடுக்கப்பட்ட செயல் என்பதாக அல்லாஹ் சொன்னான். ஒரு உதாரணம் சொல்லுவான். தொழுகை தயாரா இருக்கு, அதே நேரத்துல உணவு தயாரா இருக்கு, கமகமன்னு மணக்கிற உணவு இருக்கு. இப்ப மார்க்கம் என்ன சொல்லுகிறது, இந்த உணவினுடைய வாசனை நம்முடைய மூக்குல தெரிஞ்சதுக்கு அப்புறம், நம்முடைய ஆசை உணவின் பக்கம் சென்றதுக்கு அப்புறம் இவர் தொழுக வர்றத மார்க்கம் என்ன செய்யல, வலியுறுத்தல, சாப்பிட்டுட்டு தான் தொழுக வர சொல்லியிருக்கு. ஏன்னு சொன்னா, அங்க கமகமன்னு சாப்பாடு ரெடியா இருக்கே, தக்பீர் கட்டினான்னு வச்சுக்கோங்க, மனுஷனுடைய நப்சு ஏற்கனவே அறகுறை ஆடிக்கிட்டு இருக்கு. எத்தனை ரக்கா தொழுதாண்டே தெரியல, சஜ்ஜால இருக்கா, ருக்குல இருக்கா, சுபான் ரபியில் அலீமை எப்போ ஓதுறது, சுபான் ரபியில் ஆலா எத்தனை, ஒரு மையத்து ரக்காத்துல சூரத்துல் பாத்தியா ஓதி சுபான் ரபியில் அலி ருக்கு சுஜூதெல்லாம் செஞ்ச கூடுதல் நடந்திருக்கு சில ஊர்ல. மையத்து தொழுகையில அல்லாஹு அக்பர் இமாம் முதல் தக்பீர் கட்டையில தக்பீர் கட்டியாச்சு, ரெண்டாவது தக்பீர் கட்டையில ருக்குவுக்கு போயிட்டான். அடே மையத்து தொழுகையில ருக்கு கிடையாதுறான் இருக்காங்க. அவன் சிந்தனை அவ்வளவுதான். அந்த மாதிரி நம்மளுடைய தொழுகையோட நிலையில இருக்கும் போது, சாப்பாடு தயாராக கமகமன்னு வாசனையோடு இருக்கும் போது தொழுகைக்கு வருவது தடுக்கப்பட்டிருக்கிறது. சாப்பிட்டுட்டு வாங்கன்னு சொல்லுது. அப்ப இவன் தொழுகைக்கு, ஜும்மா தொழுகைக்கு வர நேரத்தில் அங்க குழி பறிச்சு வச்சுட்டு, மீனுக்கு குழி பறிச்சு வச்சுட்டு தொழுகிட்டு போய் மீன் பிடிக்கலாம் இருந்த சிந்தனை எங்க இருக்கும்? அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் தொழுகைக்காக வேண்டி நீங்கள் தயாரிப்பு செய்கின்ற நேரத்தில் உலகத்தின் சிந்தனையோடு நீங்கள் வியாபார சிந்தனையில் இருந்தா அந்த சிந்தனை ஹராம் என்பதாக சொல்லப்பட்டது. அதே மாதிரிதான் நமக்கும் சொல்லப்பட்டது. இது அனூதி அலி ஸலாத்தி யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹி வ தருல் பை. வெள்ளிக்கிழமை தொழுகைக்காக வேண்டி உங்களை அழைக்கப்பட்டால் அந்த தொழுகைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஃபதருல் பை, வியாபாரத்தை தடுத்துருங்க. அல்லாஹ் எப்ப வியாபாரத்தை நிறுத்துங்கன்னு சொன்னானோ அதுக்கப்புறம் ஜும்மாவுக்கு பான் சொன்ன அப்புறம் வியாபாரம் பண்ணுனா எத்தனை கோடி உங்களுடைய கையில் காசு வந்தாலும் அது நஷ்டம், ஹராமு, அது பரக்கத்தில்லை என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுகிறார். இன்னைக்கு நம்முடைய சிந்தனை பூரா துனியாவா தொழுகையா தராசுல தூக்கி வச்சோம்னு சொன்ன தொழுகைதான் இருந்தாலும் ஒரு 10 ரூபா வந்துச்சுன்னு சொன்னா தொழுகை இன்னார் இல்லை. எப்படிங்க 10 ரூபா காசு வந்துச்சுன்னு சொன்ன, அதனால எத்தனை தொழுகைகளை வேண்டாலும் குழி தோண்டி புதைக்கிறதுக்கு நம்முடைய உம்மத்து ரெடியா இருக்கு. அப்ப நம்முடைய ஈமானுடைய நிலைகளை பத்தி நாம யோசிக்கணும். சஹாபாக்கள் தொழுகைக்காக வேண்டி நம்முடைய அத்தனை விஷயங்களை என்ன செஞ்சாங்க, தியாகம் செஞ்சாங்க. நம்ம 10 காசு கிடைச்சா போதும் தொழுகையை தூக்கி போட்டு போயிடுவோம். 10 காசு கிடைச்சா போதும் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாங்க, தொழுகையில சல்தா காடி அப்படின்னு தூக்கி போட்டு போயிடுவோம். தொழுகையை பற்றியுள்ள சிந்தனை நமக்கு இல்லை. அப்ப நாம இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்னு சொன்னா, வாக்காளர் அடையாள அட்டையில பேர் முஸ்லிம்,
ரேஷன் அட்டையில பேரு முஸ்லிம், பள்ளிவாசல் லிஸ்ட்ல இருக்கிறமான்னு கேட்டா ஜும்மாக்கு ஜும்மா இன்ஷா அல்லாஹ் ஹோ கயா காடி. பள்ளிவாசல் லிஸ்ட்ல முஸ்லிமா இருக்கமான்னு கேட்டா ஜும்மாக்கு ஜும்மா இன்ஷா அல்லாஹ் ஹோ கயா சல்தா காடி. அப்ப யாரையும் நம்ம குறை சொல்லல. ஒவ்வொருத்தரும் தனிமையில உட்கார்ந்து யோசிக்கணும், தொழுகைக்கும் துனியாவுக்கும் நான் எந்த அளவுக்கு நான் மதிப்பு கொடுத்திருக்கிறேன். தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவனா இருந்தா துனியாவுடைய விஷயத்தை தூக்கி போட்டு தொழுகைக்கு வந்திருக்கணும். இல்ல தொழுகை வசதி இருந்தா தொழுவோம், அசதி இருந்தா விட்டுருவோம். வசதி இருந்தா தொழுவான், அசதியா இருந்தா தொழுகை விட்டுருவோம். அது ஒரு நாள் தொழுகை இல்ல, ஒரு வார தொழுகையா இருந்தாலும் அதை பத்தி கவலைப்படுறது இல்லைன்னு சொன்னா, அப்ப எனக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? எனக்கு அவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? அவர்களும் தொழாமல் இருக்கிறார்கள், நானும் தொழாமல் இருக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவா சொன்னாங்க, அல் ஃபர்கு பைன ஷிர்கி வல் முஸ்லிமி தர்கு ஸலாத். ஒரு அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய மனிதனுக்கும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனுக்கும் வித்தியாசம் என்னன்னு சொன்னா தொழுகையை விடுறதுதான். அவனுக்கு தொழுகை பத்தி எந்த சிந்தனையும் இல்லை. அப்ப நாமளும் பேர் வச்சிருக்கிறோம், நாமளும் பேரெல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸா வச்சிருக்கிறோம். ஆனா செயல்ல என்ன இல்லை, செயலெல்லாம் அவனை மாதிரி தான் இருக்குன்னு சொன்ன ரசூலுல்லாஹ் சொன்ன கண்டித்தன் தர்கு ஸலாத், தொழுகையை விடுவதுதான் குஃப்ருக்கும் ஈமானுக்கும் உண்டான வித்தியாசம் சொன்னான். இப்ப நம்ம யோசிக்கணும். அப்ப இன்றைக்கு நான் சொன்ன சிறப்பிற்குரிய நாள் ஒண்ணு வெள்ளிக்கிழமை, இன்னொன்னு இன்றைய தினம் எம்பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நாள் ரபீல் அவனுடைய பிறை 12. இன்னைக்கு ஸ்கூல் லீவ் விட்டுருக்கிறது கூட நிறைய முஸ்லீம்களுக்கு எதுக்கு லீவ் விட்டுருக்காங்கன்னு தெரியல. என்ன லீவு? 3 நாள் லீவு, வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் லீவு. எதுக்கு லீவு? உண்மையில காலையில ஏன்ட்ட ஒரு ஆள் கேட்டார். காலையில ஒரு களிமா சொன்னவர் முஸ்லீம் கேட்கிறார், என்னங்க பாய் இன்னைக்கு எதுக்கு லீவ் விட்டுருக்காங்க? நீ யாரையான்னு கேட்டேன், உன் பேர் என்னன்னு கேட்டேன். பேர் நல்ல அழகான இஸ்லாமிய பேர் சொன்னாப்ல. அப்ப அவன்கிட்ட கேட்டேன், திரும்ப கேட்டேன், இன்னைக்கு எதுக்கு லீவ் விட்டுருக்காங்க உனக்கு தெரியாது? தெரியாது, 3 நாள் ஸ்கூல் லீவுன்னு சொன்னாங்க, அவ்வளவுதான் அப்படி. அப்ப நான் சொன்னேன், உன்னையும் என்னையும் நாளை மறுமையில் சொர்க்கத்திற்கு கூட்டிட்டு போற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாள் இன்றைக்கு, அதுக்கு தான் லீவ் விட்டுருக்காங்க. அப்படியா பாய்? எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு அதெல்லாம் தெரியாது. முதல்ல ரசூலுல்லாஹ் பத்தி உனக்கு என்ன தெரியும்? உண்மையிலேயே எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஒவ்வொரு முஸ்லிமும் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய விஷயங்கள். உலகத்துல சினிமா நட்சத்திரம் பேர் தெரியும், அவனுக்கு என்ன வயசுன்னு தெரியும். ஒரு அரசியல் கட்சி தலைவர் அவன் எத்தனை தொகுதியில நின்னா எத்தனை தொகுதியில மண்ணக்கவனான்னு தெரியும். ரசூலுல்லாஹ் எப்ப பிறந்தாங்கன்னு தெரியாது, ரசூலுல்லாஹ்வுடைய அத்தா பேர் என்னன்னு தெரியாது, ரசூலுல்லாஹ்வுடைய அம்மா பேர் என்னன்னு தெரியாது. ஷரியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 7 தலைமுறை வரைக்கும் தெரிந்து வைத்திருக்க வேண்டியது ஒரு முஸ்லிமுடைய கடமை. நிறைய பேருக்கு ரசூலுல்லாஹ்வுடைய அத்தா பேர் அப்துல்லாங்கிறதே தெரியாது, ரசூலுல்லாஹ்வுடைய அம்மா பேர் ஆமீனாங்கிறதே முஸ்லிம். வெட்கக்கேடு, இதெல்லாம் மிகப்பெரிய வெட்கக்கேடு. எவனோ ஒருத்தர் செத்தா நரகத்துக்கு போயிடும், அவன் அப்பன் பேரு அவன் ஆத்தா பேரு எல்லாமே தெரியும். ஒரு சினிமா நடிகன் அவன் போட்டிருக்க டவுசரு, அவனுக்கு என்ன கலர் பிடிக்கும், அவனுடைய ஃபேவரட் என்ன, அவனுக்கு என்ன பிடிச்ச கலரு, அவனுக்கு என்ன பிடிச்ச உணவு எல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பான். ரசூலுல்லாஹ்க்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது. என் பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண நேரத்தில் சக்கராத்துடைய நேரத்துல சொன்னாங்க, நான் இந்த உலகத்தை விட்டு போற நேரம் வந்துருச்சு, 2 விஷயங்களை பயந்து கொள்ளுங்கள். என்ன சொன்னாங்க? 2 விஷயங்களை கொண்டு உங்களுக்கு நான் எச்சரிக்கிறேன். அது ஒண்ணு என்ன, ஒண்ணு இன்னைக்கு இல்ல உலகத்துல. ஒண்ணு அடிமைகள் விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க. உங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட அடிமைகளுடைய விஷயத்தில் நீங்கள் வரம்பு மீறி நடந்து கொள்வது, அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுவது, அவங்களை அடக்குமுறை அடிக்கிறது, அவங்களை தொழுக விடாம தடுக்கிறது, இதெல்லாம் உங்களை எச்சரிக்கிறேன் நான். 2வது என்ன சொன்னாங்க? தொழுகையை பத்தி தான் சொன்னாங்க. குர்ரத்து ஐனி ஃபிஸ் ஸலா, என்னுடைய கண் குளிர்ச்சி தொழுகையில் இருக்கிறது. என்னுடைய உம்மத் நாளை மறுமையில் என்னை சந்திக்க வேண்டும் என்றால் யார் தொடர்ந்து தொழுகிறாங்களோ அவங்களுக்கு நான் மறுமையில எந்த தடையும் இல்லாமல் என்னை சந்திக்கலாம்னு சொன்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் மௌத் நேரத்துல சொன்ன இந்த 2 விஷயத்த ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும். நாம எந்த அளவுக்கு எடுத்து நடக்கிறோம், எந்த அளவுக்கு எடுத்து நடக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரியம் வைப்பது, அவர்கள் மீது நேசம் கொள்வது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமை. இன்னைக்கு உலகம் எல்லாம்
1500வது பிறந்த தின விழா ஜெகஜோதியா கொண்டாடுறாங்க. ஜெகஜோதி ஆங்கில நாடுகள்ல, பிரான்ஸ்ல, ஸ்பெயின்ல, ஜோர்டான்ல, UAE அரபு நாடுகள்ல, ஈரான், ஈராக்ல பெரும் பெரும் விழாக்கள் எடுத்து கொண்டாடுகிறார்கள். வீதிகள் எல்லாம் வண்ண வண்ண விளக்குகள் எரிய வைத்து என்ன முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழை பாடுகிறார்கள். நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன், எனக்கு கண்ணில் தண்ணி வந்துருச்சு. நடுக்கடல்ல மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. மீனவர்களுடைய வாழ்க்கை எப்படின்னு நமக்கு தெரியும். கரணம் தப்புனா மரணம், விழுந்தா அவன் வீட்டுக்கு வருவானா போவானா தெரியாது. யாரோ பாடி வச்சது மாதிரி ஒவ்வொரு நாளும் துயரம். அப்படிப்பட்ட அந்த மீனவருடைய வாழ்க்கை நடுக்கடல்ல அலை அடிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த படகுல அங்கே போடப்பட்ட மீனை இழுக்கின்ற பொழுது கிட்டத்தட்ட 30-40 மீனவர்கள் யா ரசூலுல்லாஹ் யா ஹபீபல்லாஹ் ஸலாமு அலைக்க யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல ஸலவாத் சொல்லிட்டு அந்த வலையை இழுக்கிறாங்க. நம்ம கல்லு மாதிரி வீட்டுல உட்கார்ந்துருக்கோம், ரசூலுல்லாஹ் மேல ஸலவாத் சொல்லல. நம்ம கல்லு மாதிரி வீட்டுல இருக்கோம், எந்த குறையும் இல்லை, கை காலு சலாமத்தா இருக்கு. டிவியை பார்த்துக்கிட்டு ஹராம பார்த்துக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒரு நாளைக்கு எத்தனை முறை ஸலவாத் சொன்னாய் என்று கேட்கப்படும். நான் போன வாரத்துக்கு முந்தின வாரமே சொன்னேன், மற்ற நாள்லாம் சரி பரவாயில்ல, ரசூலுல்லாஹ் பிறந்த மாசம், இந்த மாசத்துலயாவது ரசூலுல்லாஹ் மேல ஸலவாத் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். கடைசியாக ஒரு வாய்ப்பு இப்ப சொல்றேன். இன்னைக்கு ரசூலுல்லாஹ் பிறந்த நாள், இன்னைக்கு ஜும்மால ஆரம்பிப்போம். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு மக்ரிப் வரைக்கும் இந்த ஊர்ல உள்ள ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் கணக்கு வச்சுக்கங்க, எத்தனை ஸலவாத் சொல்லியிருக்கோம். கஷ்டமா? பேப்பர்ல எழுதிக்கலாம்ல, இப்ப ஜும்மா முடிச்சுட்டு சாப்பிடுற நேரம், மழை ஜலம் கழிக்கிற நேரம் விட்டுட்டு இன்றைக்கு ஜும்மால இருந்து நாளைக்கு மக்ரிப் வரைக்கும் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் அத்தனை பேரும் அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலை இது சொல்லலாம். அல்லது ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஸலவாத் சொல்லலாம். இல்லையா அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் நபியில் உம்மியி வாலா ஏதாவது ஒரு ஸலவாத் இன்னைக்கு ஜும்மால இருந்து நாளைக்கு மக்ரிப் வரைக்கும் சொல்லலாமா சொல்ல முடியாதா? வீட்டுல போய் சொல்லணும், அப்பதான் நான் ஆம்பளைன்னு அர்த்தம். நான் சொன்னா கேட்க மாட்டானா அப்ப நான் ஆம்பளை இல்லை. நான் சொன்னா வீட்டுல கேட்க மாட்டாங்கன்னா நான் ஆம்பளை இல்லை, நான் கைலி செட்டு போட்டு அர்த்தம் இல்லை. சொல்லணும். ரசூலுல்லாஹ் பிறந்த நாளுமா அஜத் சொல்லி இருக்கிறாங்க. ஜும்மால இருந்து நாளைக்கு மக்ரிப் வரைக்கும் எத்தனை ஸலவாத், கணவன் எத்தனை, மனைவி எத்தனை, பிள்ளைங்க எத்தனை, எல்லாம் நல்ல. இதுக்கு ஒழு செய்யணும் அவசியம் இல்லை. ஸலவாத் சொல்றதுக்கு ஒழு செய்யணும் அவசியம் இல்லை. சும்மா வீட்டுல உட்காந்து ஒரு நாளைக்கு டிவி ஆஃப் பண்ணலாம்ல. ஒரு நாளைக்கு டிவியை போடாம பலா முசீபத்தெல்லாம் மூட்டை கட்டி வச்சுவிட்டு, எங்கேயோ ஒரு ஊர்ல ஒரு கிழவன் செத்து போயிட்டான், 40 நாள் வரைக்கும் டிவியை போறது இல்லைங்க, போனையை போட்டு மூட்டை கட்டி வச்சிடறாங்க. ஒரு மையத்துக்கு கொடுக்குற மரியாதை கூட ரசூலுல்லாஹ் கொடுக்க வேணாமா? மையத்துக்கு கொடுக்குற மரியாதை ரசூலுல்லாஹ் கொடுக்க வேணாமா? செய்யலாம்ல. இன்னைக்கு ஜும்மால இருந்து நாளைக்கு மக்ரிப் வரைக்கும் டிவி எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஸலவாத் சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம ஊர்ல எத்தனை ஸலவாத் சொல்லப்படுகிறது. நாளைக்கு மக்ரிப்ல ஃபங்க்ஷன் இருக்கு, அதுக்கு தான் சொல்றேன். நாளைக்கு மக்ரிப்ல இன்ஷா அல்லாஹ் மர்சா பிள்ளைகளுக்கு பரிசு கொடுக்குற ஒரு நிகழ்ச்சி வச்சிருக்கிறோம் பள்ளியில. அந்த மக்ரிபுக்கு வரும்போது நீங்களே பேப்பர்ல எழுதிட்டு வந்துருங்க, வீட்டு குடும்ப தலைவர் இத்தனை ஸலவாத் ஓதியிருக்கேன், என் மனைவி இத்தனை ஸலவாத்து, என் மூத்த பிள்ளை இத்தனை, சின்ன பையன் இத்தனை ஸலவாத் சொல்லியிருக்கான்னு சொல்லி நீங்களே குறிச்சிட்டு வந்துருங்க. என் குடும்பத்தின் சார்பாக 4522 இது மாதிரி ஒரு உதாரணம் எழுதிட்டு வந்தீங்கன்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு மக்ரிப்ல இந்த ஸலவாத்தை பூரா எத்தி வச்சுட்டு அல்லாஹ்ட்ட துவா செய்வோம். பொதுவா துவா செய்வோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கஷ்டம் இருக்கு, வெளியில சொல்ல முடியாத சிரமங்கள். யாருமே கஷ்டம் இல்லாத மனுஷன் உலகத்துல இல்ல. யாருமே கஷ்டம் சிரமங்கள் இல்லாத மனுஷன் உலகத்துல இல்லவே இல்லை. அப்ப இன்னைக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு. இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு ஜும்மால இருந்து நாளைக்கு மக்ரிப் வரைக்கும் எத்தனை முடியுமோ அத்தனை ஸலவாத் எல்லாருமே ஓதுங்க. இந்த ஊர்ல உள்ள முஸ்லீம்கள் அத்தனை பேரும், ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் முயற்சி செய்யலாமா? செய்யலாம்ல? எல்லாரும் சொல்லுங்க, வீட்டுல சொல்லலாம்ல? சொல்லிட்டு எழுதிட்டு வாங்க. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு மக்ரிப்ல ஒரு ஊர்ல சுப்ஹானல்லாஹ்
ஒரு மாசம் என்ன சொல்லியிருக்கிறாங்க, எல்லாரும் செலவாத்து ஓதுங்கன்னு சொல்லி சொல்லி கடற்கரையில, நம்ம தமிழ்நாட்டுல கடற்கரை பக்கம் ராம்நாடு பக்கம் ஒரு ஊர்ல எவ்வளவு தெரியுமா செலவாத்து ஓதிருக்காங்க? 10 கோடி. சுப்ஹானல்லாஹ். 10 கோடி செலவாத்தை அவர்கள் எத்தி வைத்து விட்டு அல்லாஹ் இடத்துல என்ன செய்யறாங்க, யா அல்லாஹ் உனக்கு பிரியமான நபி மேல எங்க ஊர்ல 10 கோடி செலவாத்து ஓதிருக்கோம், எங்க கஷ்டங்களை தீர்த்து வை. அல்லாஹ் தீர்த்து பண்ண மாட்டானா? என்ன லேட்டா வர்றவங்களுக்கு எல்லாம் சொல்லிருங்க, சும்மா டைம் பாஸுக்கு வராம. லேட்டா வர்றவங்களுக்கு சொல்லுங்க, இன்னைக்கு ஜும்மால இருந்து நாளைக்கு மகரிப் வரைக்கும் வீட்டுல உள்ள அத்தனை பேரும் செலவாத்து சொல்லணும். கேட்டுட்டு தானே வர்றீங்க? வீட்டுல ஓதிட்டு அதை எழுதிட்டு வாங்க. வராதவங்களுக்கு இந்த செய்தி எத்தி வைங்க. எல்லாருமே ஓதணும். ஓதிட்டு ஒரு சோதனை செஞ்சு பார்ப்போம். நீங்க மனசுக்குள்ள ஒரு கஷ்டம், ஒவ்வொருத்தருக்கு ஒரு கஷ்டம் இருக்குல்ல, மனசுக்குள்ள ஒரு கஷ்டமோ ஒரு ஏதோ ஒரு சிரமமோ ஒரு ஏதோ ஒரு நெருக்கடியோ, அப்ப அந்த மனசுக்குள்ள இருக்கிற நெருக்கடிய நீங்க நீயத்து வச்சுக்கோங்க, யா அல்லாஹ் ரசூலுல்லாஹ் மேல என் குடும்பத்துல எத்தனை செலவாத்து ஓதிருக்கோம், இந்த நெருக்கடி நீ தீர்த்து வைப்பாயாக. யார்ட்டையும் சொல்லக்கூடாது, மனைவிட்ட கூட சொல்லாதீங்க. எந்த கஷ்டம் என்ன சிரமம் தீர்றது அப்படிங்கிறத சொல்லாதீங்க, நீயத்து வச்சுக்கோங்க. இது மாதிரி ஒரு சம்பவம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல நடந்துச்சு. யார் காலத்துல? நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல நடந்துச்சு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஒரு புள்ள பிறந்துச்சு. எப்படி புள்ள பிறந்துச்சு? சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி தெரியுமில்ல, உலகமெல்லாம் ஆட்சி செஞ்ச சுலைமான் நபி, அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. அவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு நாள் சொன்னாங்க, இன்றைக்கு நான் 1000 பெண்களோடு சேருவேன். எத்தனை பேர்ல நம்மளுக்கெல்லாம் டப்பா கிழிஞ்சு போயிடும். என்ன சொன்னாங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம்? இன்று இரவு நான் 1000 பெண்களோடு சேருவேன், 1000 குழந்தை எனக்கு பிறக்கும்டா. இது ஒரு மனுஷன் சொல்லலாமா? இது அல்லாஹ்வை நினைச்சு சொல்லணும். நபிதான் அவங்க அந்த நேரம் சொல்லும் போது என்ன சொல்லியிருக்கணும்? இன்ஷா அல்லாஹ் சொல்லியிருக்கணும். இன்ஷா அல்லாஹ் சொல்லல. இன்ஷா அல்லாஹ் சொல்லாம ஒரு நபி, உலகம் முழுக்க ஆட்சி செய்த சுலைமான் நபி சொன்னாங்க, இன்று நான் 1000 பெண்களோடு சேருவேன், 1000 குழந்தை பிறக்கும்னாங்க. அல்லாஹ் வச்சான் செக்கு. 1000 பெண்களோட சேர்ந்தாங்க. குழந்தை ஒண்ணுதான் பிறந்துச்சு. குழந்தை ஒண்ணுதான் பிறந்துச்சு. உலகத்தில் நடக்குது இல்ல, சில பேர் கல்யாணம் ஆகி 8 மாசத்துல பிள்ளை பிறத்துறான், சில பேர் கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆச்சு ஒண்ணும் இல்லாம தான் திரிகிறான். இருக்கா இல்லையா உலகத்துல? இது அல்லாஹ்வுடைய கணக்கு. அல்லாஹ் எப்ப யாருக்கு கொடுக்கணுமோ கொடுப்பான், கொடுக்காம இருக்க மாட்டான், அவன்கிட்ட கேட்கணும். இப்ப சுலைமான் நபி இந்த மாதிரி சொன்னதுனால 1000 பெண்களோடு சேர்ந்து ஒரு குழந்தை தான் பிறந்தது. ஆனா ஒரு குழந்தைக்கு என்ன விளங்கல, கை கால் எதுவுமே இல்லை, கண்ணு தெரியல, காது கேட்கல, வாய் பேசல, வெறும் பிண்டமாக, மாமிச பிண்டமாக பிறந்திருக்கிறோம். எப்படி இருக்கும்? நம்ம வீட்டுல ஒரு பிள்ளை பிறந்திருக்குங்க, வாய் பேசலைங்க, மனசு நிம்மதி இருக்குமா? என்ன சொல்லுவாரு? அல்லாஹ் இந்த பிள்ளைய தராமே இருந்திருக்கலாம்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவோம்? அல்லாஹ் இந்த பிள்ளைய தராமே இருந்திருக்கலாம்னு சொல்லுவோம். அப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இப்படி ஒரு சூழ்ச்சி, அல்லாஹ் ஒரு சோதனை கொடுத்த உடனே அவங்க என்ன செய்யறாங்க? அல்லாஹ்ட்ட துவா செய்யறாங்க, யா அல்லாஹ் இந்த குழந்தைய எனக்கு சலாமத்தாய் கொடுத்துரு, நல்ல உலகத்துல எல்லாருடைய குழந்தை மாதிரி ஆக்கி கொடு அப்படின்னு சொல்லி ரகசியமா துவா செய்யறான். அல்லாஹ் சொன்னான், சுலைமானே உனக்கு நான் ஒரு வாய்ப்பு தர்றேன், உனக்கு நான் ஒரு வாய்ப்பு தர்றேன். என்னன்னு சொன்ன, நீ உன்னுடைய மனைவி பல்கிஸ், உன்னுடைய அமைச்சர் பாக்கியா, 3 பேர், நல்லா ஞாபகம் வச்சுங்க, கதை கேட்கிற மாதிரி கேட்கக்கூடாது. இது நபிமாருடைய வரலாறு. சும்மா கதை மாதிரி கேட்டுட்டு இந்த காதல கேட்டு அந்த காதல விட்டு போறோம்னு கேட்கக்கூடாது. இது மவுத்து வரைக்கும் நம்ம மனசுல இருக்கணும். அல்லாஹ் சொன்ன, நீ உன்னுடைய மனைவி உன்னுடைய அமைச்சர் 3 பேரும் ஒரு இடத்துல உட்கார்ந்து மனம் உருகி துவா செய்யணும். எப்படி துவா செய்யணும்? ஒவ்வொருத்தரும் துவா செய்யணும். முதல்ல சுலைமான் நபி துவா செய்யணும். அவர் செய்யற துவா உனக்கு, உன் மனைவிக்கு, உன் அமைச்சருக்கு கூட தெரியாத ரகசியம் உனக்கு இருக்கு. இது வரைக்கும் உன் மனைவிக்கு உன் அமைச்சருக்கு தெரியாத ரகசியம் உன் மனசுல ஒண்ணு இருக்கும். அதை சொல்லி நீ கேட்கணும் துவா. அதே மாதிரி உன் மனைவி கேட்கணும், உன் அமைச்சரு கேட்கணும். இந்த மாதிரி தெரியாத, யாருக்கும் தெரியாத ரகசியம். உலகத்துல கல்லூரி மங்க நிறைய பேர் இருக்காங்க, எவனுக்கும் தெரியாம என் மனசுல மட்டும் இருக்கு. எல்லாத்தையும் அது மாதிரி இருக்கு ரகசியங்கள், எல்லாரும் மனசுலயுமே இருக்கு. சரின்னு கண்டிஷன்ல உட்கார்ந்தாச்சு.
சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் முதல்ல துவா செய்கிறாங்க, யா அல்லாஹ் உலகமெல்லாம் என்னை நீதவான்னு சொல்லிக்கிட்டு இருக்கு, உலகமெல்லாம் என்னை நீதவான்னு சொல்லிக்கிட்டு இருக்கு, ஆனா என் மனசுல உள்ளது உனக்கு தான் தெரியும். வெளிப்படுத்துறாங்க ரகசியத்தை. என்ன ரகசியம்? 2 பேரு என்கிட்ட நீதி கேட்டு வர்றாங்க, 2 பேரு என்கிட்ட நீதி கேட்டு வர்றாங்க. வரும்போது ஒருத்தர் அன்பளிப்பு கொண்டு வர்றாரு, ஒருத்தர் அன்பளிப்பு இல்லாம வர்றாரு. யார் அன்பளிப்பு கொண்டு வர்றாங்களோ அவங்களுக்கு சாதகமா தான் நான் தீர்ப்பு செய்வேன். இது உலகத்துல யாருக்கும் தெரியாது, உனக்கு தெரியும். இதை நான் வெளிப்படுத்திட்டேன். இதுக்கு வரைக்கும் எனக்கு யாருக்கும் சொல்லல இந்த ரகசியத்தை, இது வரைக்கும் நான் சொல்லல. இந்த ரகசியத்தை வெளிப்படுத்திட்டேன், அதனால என் குழந்தைய நல்லா ஆக்குண்டா. 3ல் 1 பகுதி குழந்தை முண்டுச்சு. அடுத்து மனைவி பல்கிஸ் அம்மாவுடைய முறை, அவங்க துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ் இந்த சுலைமான் உன்னுடைய நபி, நான் நெருப்பை வணங்கக்கூடிய காஃபிரா இருந்தேன், எனக்கு நீ ஹிதாயத்து கொடுத்த, நேர்வழி கொடுத்த, இஸ்லாத்துக்கு வந்துட்டேன். இப்ப அவருடைய மனைவியா நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். இப்ப எனக்கு மனசுல என்னன்னு சொன்னா, இந்த சுலைமான் நபி கருப்பு தாடியா இருக்கேல எவ்வளவு அவர் மேல பிரியம் இருந்துச்சோ, இப்ப தாடி வெளுத்து போச்சு, இப்ப அவர் மேல அவ்வளவு பிரியம் கிடையாது. தாடி வெளுத்து போச்சுன்னா என்ன? வண்டி பழசா போச்சு. தாடி வெளுத்து போச்சுன்னா வண்டி பழசா போச்சு. இந்த அம்மா சொல்றாங்க, இவருடைய தாடி கருப்பாக இருக்கும் பொழுது இவர் மீது எனக்கு எவ்வளவு ஆசை இருந்ததோ இப்ப அவ்வளவு ஆசை இல்லை. யாரெல்லாம் இந்த ரகசியத்தை நான் வெளிப்படுத்திட்டேன், இதனால இந்த குழந்தையை நீ சலாமத்தாக்கு. இன்னும் கொஞ்சம் அந்த குழந்தை முண்டுச்சு. 3வது அமைச்சர் முறை. இவர் 2 பேரும் வெளிப்படையா துவா செஞ்சுட்டாங்க. அமைச்சர் துவா செய்யறார், யாரெல்லாம் நான் நிறைய தடவை சுலைமான்ட்ட சொல்லியிருக்கேன், எனக்கு சம்பளம் பத்தல, வேற இடத்துக்கு போறேன். அஜர்த்துமார் பள்ளியாசம் வார மாதிரி, அஜர்த்துமார் பள்ளியாசம் மாறி போற மாதிரி, எனக்கு இந்த பள்ளியாசல சம்பளம் பத்தல, வேற பள்ளியாசலுக்கு போறேன். இருங்க பார்த்து செய்வோம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஆனா மனசுக்குள்ள என்ன, இங்கதான் இருக்கணும்னு ஆசை. சும்மானால ஒரு பிட்ட போடுறது. அவர் சொன்னாரு அந்த அமைச்சர், நான் இந்த சுலைமான்ட்ட தான் மௌத்து வரைக்கும் எனக்கு ஆசை, ஆனா அப்பப்ப பிட்ட போடுவேன். எனக்கு இந்த அமைச்சர் வேலை பிடிக்கலையா, நான் போறேன். என்ன ஒண்ணு அந்த மன்னர் என்ன செய்வாரு, கொஞ்சம் சம்பளத்தை ஏத்துவார். ஆனா ஏன் உள் மனசுல என்ன இருக்கு, மவுத்து வரைக்கும் இங்கதான் இருக்கணும்னு ஆசை இருக்கு. இது உனக்கு மட்டும்தான் தெரியும், இது உனக்கு மட்டும்தான் தெரியும். யாரெல்லாம் இதை நான் வெளிப்படுத்திட்டேன். அதனால அந்த குழந்தை என்ன செய்யுச்சு, முழுசுமே நல்லாயிருச்சு. அப்ப உள்ளத்துல இருக்கிற ரகசியத்தை வெளிப்படுத்துறது அல்லாஹ்வுக்கு பிடிக்கும், அவனுக்கு மட்டும்தான் தெரியணும், வேற யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம். இப்ப நாளைக்கு இப்ப நான் சொல்ற செலவாத்து, இப்பல இருந்து நாளைக்கு வரைக்கும் ஒவ்வொரு செலவாத்து, இந்த செலவாத்தை நான் அல்லாஹ்வுக்காக நான் என்ன செய்யறேன், ஓதி நான் ஒப்படைக்கிறேன். என்னுடைய இன்ன கஷ்டம் தீர வேண்டும், யாருக்கும் தெரியக்கூடாது. என்கிட்டே சொல்ல வேணாம், என்கிட்டே சொல்ல வேணாம், நீங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கங்க. நம்ம அப்படிதான் துவா செய்வோம். யாருக்கு எந்த சிரமம் இருக்கிறதோ அந்த சிரமத்தை நீக்கி நீ உதவி செய்வாங்கன்னு துவா செய்வோம். இன்ஷா அல்லாஹ் செய்வோமா? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ஊரை பொருந்தி கொள்வானாக. நாமை நாளை மறுமையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பரிந்துரையால் சொர்க்கம் செல்லக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்தை நம்ம எல்லோருக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.